எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. எப்படியா இருந்தாலும் ஜனநாயகன் வந்து ஷூட்டிங் தான்றதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது நம்ம தான். அது யூடியூப்பில் அந்த டேட்டு டைம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசுனது நம்ம தான். அண்ணன் நக்கிரன் கோபாலும் அதை பற்றி பேசியிருந்தாரு, டீட்டெயிலாக பேசியிருப்பார். ஏன்னா நமக்கு வந்து தகவலின் அடிப்படையில் தான் நம்ம போட்டோம். ஏன்னா ஆனால் இந்த சம்பவம் நடந்துருச்சு. நடந்தோடனே இது ஷூட்டிங் தானா ஷூட்டிங்காக மட்டுமே ஏற்பாடு பண்ணப்பட்டதில்லை. இந்த கூட்டத்தை எடுத்து, ஏன்னா ஆயிரக்கணக்கான எமோஷ்னல் ஒரு டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஏன்னா இது விஜய் கடைசி படம்னால இவ்வளோ பேர் மக்கள் வர்றாங்க, அதுக்கப்புறம் ஓட்டு போகிறாங்க, குத்துன்னு குத்துறாங்க எல்லோரும் விஜய்க்கு. விஜய் ஜெயிக்கிறாரு, சிஎம் ஆகிறாங்க. இதுதான் அந்த கான்செப்ட், இந்த படத்தோட கான்செப்ட். 6 டைரக்ஷனில் கேமரா வச்சுருக்கீங்க, உள்ளுக்குள்ளே 6 டைரக்ஷனில் கேமரா வச்சுருக்கேன். அது போக விஜய் வந்து உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. விஜய்க்கு முன்னாடி ஒரு கேமரா, இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒரு கேமரா. அதுவும் சிசிடிவி கேமரா வச்சா போகிறனால எல்லாமே 4K 8K கேமரா வச்சுருக்காங்க. அது வந்து எப்படின்னா வடிவேல் காமெடி தான். விஜய் வந்து நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான், விஜய் வந்து ஒரு அரசியல் வடிவேல் இல்லை. அதாவது இவங்க அழிச்சு விட்டாங்க. ஹார்ட் டிஸ்கை ரிகவர் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய வேலையே கிடையாது. அது இவங்க அந்த கூமுட்டை அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழிச்சிட்டு கொஞ்ச நாள் அந்த ஹார்ட் டிஸ்கோட சுற்றிட்டு நான் பேக்கில் வச்சு ஒரு 3 நாள் கழிச்சு சிபிஐ கொடுக்குது எதெல்லாம் டெலீட் பண்ணணும் அதை அவங்க போட்டேன். சரி பார்த்துருப்பாங்க எப்படி இந்த பீச்சு குதிரை இதுக்கு தான் இங்கே தான் வருன்ற மாதிரி. நீ என்ன வேணாலும் டெலிட் பண்ணிட்டு 3 நாள் இங்கே வரலைன்னா உன்னை தூக்கிட்டு வரணுன்னே கொண்டு போய் ஆர்டிஸ்ட்க்கு போகணும். விஜய் வந்து ஜெயிலுக்கு போகிறதோ இல்லை அரசியல் விட்டு போகிறதோ இல்லை ஊரை விட்டு ஓட போகிறதோ முழுக்க காரணம் அதை வச்சுனாங்க தான். அது உள்குத்து அரசியல் பண்ணுறாரா? உள்குத்து அரசியல்லாம் கிடையாது, அவங்க அவ்வளோதான் தெரியும். அவனோட இதே அதுதான். அதாவது என்னென்னா அவன் வந்து எப்படின்னா அட்டென்ஷன் சீக்கர், எல்லாரும் நம்மளை பார்க்கணும் நம்மளை அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள். கேரக்டரே அதுதான். ஒரு சைக்கோ எப்படி இருப்பாலும் அவங்க ரெகுலராக இருக்கிறது தானே. வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுனா பிடிக்கல, மகளை பிடிக்கல, ஒய்ஃபை பிடிக்கல, பையனை பிடிக்கல, அப்பாவை பிடிக்கல, அம்மாவை பிடிக்கல. ஆனால் அட்லியை பிடிச்சிருக்கு. அட்லி என்னென்னா அட்லி ஒரு லாபியிஸ்ட். அட்லி வந்து இப்போ என்னென்னா அதானி அம்பானி கூட எல்லாம் பயங்கரமாக நெருக்கமானதுனால அந்த லாபி என்றைக்காக இருந்தாலும் நமக்கு தேவைப்படும். இப்போ எலெக்ஷன் வரும்போது அட்லியை வச்சு பேசி கூட ஒரு லாபி ரெடி பண்ணுவாங்க. நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க 30 வருஷமாக இங்கே அவங்க புருஷன் நல்லா தாங்க இருக்குது, பிள்ளையெல்லாம் பார்த்துருக்கேன், அதெல்லாம் பண்ணுங்க, படிக்க வச்சுருக்காரு, எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காரு. அப்போ ஏமா ஒரு புருஷனோடய வாழ்கிற 20 வருஷம் வாழ்ந்துட்டால அவனை துரத்தி விடு அப்படின்னா ஒரு மாற்றம் வேணாமா? எப்படி ஒரே புருஷனோட இவ்வளோ நாள் இருக்கேன், அதை மட்டும் ஏன் மாற்ற பண்ணுறீங்க? விஜயை மட்டும் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, திமுக மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. அதை மட்டும் ஏன் புருஷனை பொண்டாட்டி மாற்றிட வேண்டியதா, இல்லை புருஷனை மாற்றிட வேண்டியதா, இல்லை பிள்ளையை மாற்ற நாளாக பிள்ளை இருக்குது. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் நம்ம கூட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. ஜனநாயகன் படத்தில் விஜயோட கரூர் பிரச்சாரத்தில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மாதிரியான சிபிஐ விசாரணை மூலமாக தெரிய வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேச நம்ம அப்பயே சிபிஐக்கு முன்னாடியே பிரேக் பண்ணிட்டோம். முதல்ல தமிழ்நாட்டில் பிரேக் பண்ணது நம்ம தான், இது ஷூட்டிங் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ விசாரணைக்கு அப்புறமா அது நிறைய பேசப்படுது. ஸோ அதனால தான் ஜனநாயகன் வந்து ஒரு வேளை ரிலீஸ் ஆகலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் உருவாகியிருக்கு சார். அதில் விஷுவல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இப்போ தெரிய வந்துருமோ அப்படின்றதுக்காக தான் ஜனநாயகன் இவங்க பிளான் பண்ணியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இது சார்ந்து வருது. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? இல்லை அப்படி இல்லை அப்படிப்பா. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இவங்க ஷூட்டிங் தான் பண்ணதுன்னு தெரியும். இவங்க தேவையில்லைன்னா கட் பண்ணிடலாம். ஓகே, அதனால ஜனநாயகன் டிலேக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. எப்படியா இருந்தாலும் ஜனநாயகன் வந்து ஷூட்டிங் தான்றதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது நம்ம தான். அது யூடியூப்பில் அந்த டேட்டு டைம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசுனது நம்ம தான். அண்ணன் நக்கிரன் கோபாலும் அதை பற்றி பேசியிருக்காரு, டீட்டெயிலாக பேசியிருப்பார். ஏன்னா நமக்கு வந்து தகவலின் அடிப்படையில் தான் நம்ம போட்டோம். ஏன்னா என்னோடய படத்தோட மேனேஜர், நம்ம படம் சின்ன படம், என்னோட மேனேஜர் மதுரையில் இருக்கார். ஸோ அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஜய் ஷூட்டிங் படம் நடக்குது, அதில் வந்து போலிங் மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாங்க. யதார்த்தமாக ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது இந்த கூட்டத்துக்கெல்லாம் முன்னாடி பண்ணும்போது எங்கே இருக்கீங்கன்னா இந்த மாதிரி மதுரையிலேருந்து காரைக்குடி போகிற வழியில் ஒரு ஏரியாவில் இருக்கோம். அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு ஆயிரக்கணக்கில் வச்சு போலிங் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுக்காக வந்தேன், நாம் ஒரு 100 பேர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதுக்காக வந்தேன்னு சொன்னார். என்ன ஜனநாயகன் அதில் வந்து என்னங்க ஷூட் பண்ணாங்க, மக்கள் சாரசாரையாக வந்து எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரி சீனா அப்படியான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு மாதம் சம்திங் தான் இந்த இது நடக்குது, கரூர் இன்சிடென்ட் நடக்குது. ஸோ கரூர் இன்சிடெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படின்றதுனால தெரியும். சில அசிஸ்டன்ட்ஸ் வந்து
அந்த சம்பவத்துக்கு போய் அந்த இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. என்னன்னா அதாவது ஜென்ரலாக அவர் வராது போகிறதெல்லாம் அப்படி ஷூட் பண்ணி சிஜியில் சேர்க்கலான்ற மாதிரி ஒரு தகவல். ஓகே. ஆனால் இந்த சம்பவம் நடந்துருச்சு. நடந்தோடனே இது ஷூட்டிங் தானா, ஷூட்டிங்காக மட்டுமே ஏற்பாடு பண்ணப்பட்டதில்லை. இந்த கூட்டத்தை எடுத்து, ஏன்னா ஆயிரக்கணக்கான எமோஷ்னல் ஒரு டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ ஒரு கோவில் திருவிழான்னா உண்மையிலே அந்த திருவிழாவில் போய் எடுத்தால் தான் அது ஒரு எமோஷ்னல் டச் இருக்கும். நீங்கள் ஆள்லாம் ரெடி பண்ணிங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஒரு ஏன்னா இப்போலாம் வந்து இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை கூட்ட முடியாது. எம்ஜிஆர் காலம், சிவாஜி காலம், கமல், ரஜினி காலத்தில் கூட நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்களை கூட்ட முடியும். ஒரு ஷூட்டிங்னாலே ஓசியில் வந்துடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் மக்கள் வர்றதில்லை. 500 பேமெண்ட்டு சாப்பாடு இருந்தால் மட்டும்தான், இல்லை 300 பேமெண்ட் இருந்தால் மட்டும்தான் வராங்க. ஆனால் அது கரெக்டு தான். வேலை வெட்டியை வந்துட்டு இங்கேயே வந்து நிற்கணும். ஸோ இப்போ ஆயிரக்கணக்கான திரட்டும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ விஜயோடைய இந்த ஊர்வலம் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக அதுக்கு ஆளை திரட்ட முடியாது. ஒரு 1,00,000 பேர் 50,000 பேர் அப்படி திரட்டுறதுன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரசிகர்கள் இங்கே வாங்கன்னு சொன்னாலும் தப்பாக போயிடும். அதனால் இந்த மாதிரி வரும்போது இதில் மாநாடு நடத்துகிறாங்க, அதில் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு போது இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இது விஜய் கடைசி படம்னால இவ்வளோ பேர் மக்கள் வர்றாங்க, அதுக்கப்புறம் ஓட்டு போடுறாங்க, குத்துன்னு குத்துறாங்க எல்லாரும் விஜய்க்கு. விஜய் ஜெயிக்கிறாரு, சிஎம் ஆகிறாரு. இதுதான் அந்த கான்செப்ட், இந்த படத்தோட கான்செப்ட். ஸோ அதற்காக ஷூட் பண்ணப்பட்டது தான்ன்றது ஆணித்தரமாக எங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ நம்ம இதுலேயும் இருக்கிறனால ஒரு ஜேர்னலிஸ்ட்டை நம்ம வந்து இதை பிரேக் பண்ணோம். இது முழுக்க ஷூட்டிங் தான் அப்படின்னு. ஏன்னா அங்கே வைக்கப்பட்டிருந்த கேமராக்கள் எந்தெந்த பொசிஷனில் வச்சுருந்தாங்க, பஸ்ஸுக்கு வெளியிலாம் எது கேமரா வச்சுருந்தாங்க. பஸ்ஸுக்கு வெளியே வைக்கலாம் கேமரா, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றா வைக்கலாம். 6 டைரெக்ஷனில் கேமரா வச்சுருக்காங்க, உள்ளுக்குள்ளே 6 டைரெக்ஷனில் கேமரா வச்சுருக்காங்க. அது போக விஜய் வந்து உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. விஜய்க்கு முன்னாடி ஒரு கேமரா, இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒரு கேமரா. அதுவும் சிசிடிவி கேமரா வச்சா பரவாயில்ல, எல்லாமே 4K 8K கேமரா வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இது ஷூட்டிங் தான்றது இதை நம்ம அங்கே பிரேக் பண்ணிடலாம். ஸோ அதனால் படத்தை டிலே பண்ணி பயன் இல்லை, அது ஷூட்டிங் தான். அதுதான் இப்போ வருது. விஜய் சார்ஜ் ஷீட்டில் விஜய் பேரை சேர்க்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ இந்த சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரும்போது விஜயோட அந்த ஒரு ரியாக்ஷனை வந்து பார்க்கும்போது அது இன்னுமே வந்து ஒரு கோவத்தை உண்டாக்குது. 41 பேர் இறந்துருக்காங்க, அதுக்கான ஒரு விசாரணைக்கு போகிறான்னு வரும்போது கை காட்டுறது, அது வந்து எப்படின்னா வடிவேல் காமெடி தான். விஜய் வந்து நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான், விஜய் வந்து ஒரு அரசியல் வடிவேல் தான். வடிவேல் காமெடி எடுத்து பொருத்தி விஜயோட ஒவ்வொரு செயல்பாட்டையும் வடிவேல் படத்துக்கு அந்த காமெடியை ஒன்று செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா 100% செட் ஆகும். புரியுதா? மேட்ச் ஆகும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இந்த நானும் ஜெயிலுக்கு போகிறேன்றதுக்காக தான் அங்கே சிபிஐலேருந்து வெளில வந்து நான் கையை காட்டுறேன். வம்பா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல நான், இதெல்லாம் கேஷுவல் அப்படின்ற மாதிரி. உள்ளே வாங்கின குத்து இருக்குல்ல, அதையும் வடிவேல் காமெடி தான் இருக்குது. கத்தாம ஓடு, கத்தாதடா, பார்த்தா அசிங்கமாக நினைக்க போகிறாங்கன்ற மாதிரி இருக்குல்ல. உள்ள செம அடி வாங்கிட்டு வெளியே வருவாங்க, சட்டை கிழிஞ்சு. ஆனால் வெளில வரும்போது கெத்தா வருவாங்கல்ல, இதுதான் விஜய். உள்ளே வாங்கின அடி, அவங்க விசாரணை 1 மணி நேரம் உட்கார வச்சு அழுக விட்டது, இதெல்லாம் அந்த வெளியே காட்டிக்கிறாம இங்கே வந்து காட்டுறது. இதுதான் வந்து அன்றைக்கி நடந்தது. அதனால் விஜய் வந்து தைரியமாலாம் வரல, மக்கள் பயந்துற மாதிரி நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக வர்றது. ஓகே சார். இப்போ இந்த விசாரணைக்காக கொடுக்கப்பட்ட வீடியோஸ் நிறைய வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஸோ உண்மையாக இருக்கும் அப்படின்னா கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது இல்லை, அதாவது இவங்க அழிச்சு விட்டாங்க. ஹார்ட் டிஸ்கை ரிகவர் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய வேலையே கிடையாது இன்றைக்கி உள்ள உலகத்தில். நீங்கள் எவ்வளோ இப்போ நம்ம சராசரியாக போனோம்னா 20,000 கேட்பாங்க. 20,000 கொடு. இந்த கார்டில் இருக்க அந்த வீடியோ ஐடியா முக்கியமானன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு கேட்பான். இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வர கல்யாணம் ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணிட்டீங்க, திடீர்னு கார்டு வந்து கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்ன ஏதுன்னு உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். பெரிய கம்பெனி, பெரிய ஃபோட்டோகிராஃபரு அப்படின்னா 50,000 ஆகுங்க, இல்லைன்னா நம்ம பண்ண முடியாதுமா. சும்மா ரொம்ப போய் கெஞ்சி சின்ன ஃபோட்டோகிராஃபர் எதாவது கல்யாணங்க பொழப்பை போயிடும் அப்படின்னா சரி ஒரு 15,000 கொண்டு வரணும். அதனால் அது நமக்கு கஷ்டமே தவிர சிபிஐக்கெலாம் பிரச்சனை கிடையாது. அது கொடுத்தோம்னா ரெக்கவர் பண்ணிடுறாங்க. அது போட்ட உடனே சாஃப்ட்வேரை போட்டு அடிச்சா வெளியில் வந்துடும். அது இவங்க அந்த கூமுட்டை ஆதவர்ஜன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழிச்சிட்டு கொஞ்ச நாள் அந்த ஆர்டிஸ்கோட சுற்றிட்டு இருந்தான் பேக்கில் வச்சு. ஒரு 3 நாள் கழிச்சு தான் சிபிஐயில் கொடுத்தது. எதெல்லாம் டெலீட் பண்ணணும்னு டெலீட் பண்ணிவிட்டு அதை அவங்க போட்டேன். சரி பார்த்துட்டு பையன் எப்படி இந்த பீச்சு குதிரை இது இப்போ தான் இங்கே தான் வருன்ற மாதிரி நீ என்ன வேணாலும் டெலீட் பண்ணிட்டு 3 நாள் இங்கே வரலைன்னா உன்னை தூக்கிட்டு வரணுன்னே கொண்டு போய் ஆர்டிஸ்க்கை கொடுத்தேன். இன்றைக்கி இருந்தாலும் டெலீட் பண்ண ஆர்டிஸ்க்கு நம்மகிட்ட தான் வரப்போகுது, நம்ம போட்டு சாஃப்ட்வேரை போட்டோம்னா தெரியும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தான் எடுத்துட்டாங்க. எடுத்து பார்த்தோன்னு இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு ஷாக் ஆன உடனே இப்போது அதுதான் இப்போ பிரச்சனை இல்லை இருக்குது. விஜயை கொண்டு குளிர் நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான். இது என்ன அப்படின்னா விஜய் வந்து ஜெயிலுக்கு போகிறதோ இல்லை அரசியலை விட்டு போகிறதோ இல்லை ஊரை விட்டு ஓட போகிறதோ முழுக்க காரணம் ஆதவர்ஜனாவை தான்.
அவர் உள்குத்து அரசியல் பண்றாரா? உள்குத்து அரசியல்லாம் கிடையாது, அவங்க அவ்வளோதான் தெரியும். ஓகே, புரியுதா? அந்த இது கூட தோணாது, அந்த அறிவு கூட இருக்காது. நம்ம ஒருத்தருக்காக ஏறி நின்று பேசுறோம். இந்த ஸ்டேஜ் வந்து ரஜினியை வம்பளத்து பேசுறதா இருக்கட்டும். அவனோட இதே அதான். அதாவது என்னன்னா, அவன் வந்து எப்படின்னா அட்டென்ஷன் சீக்கர். எல்லாரும் நம்மளை பார்க்கணும், நம்மளை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சரி, இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அட்லியோட ஒய்ஃபோட வளகாப்புக்கு இப்போ போயிருக்காரு. அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கப்படுது. இதுக்கெல்லாம் போகிற சிரிச்சுட்டு ஜாலியாக உன் பொண்ணோட கான்வர்சேஷன் நடந்துச்சு, அதுக்கு போகலை, பையனுக்கு போகலை அப்படின்றது விஜய் அதை எதையுமே கண்டுக்கிறது இல்லையா? இல்லை அவரோட நினைவுக்கு போகிறது இல்லையா? இந்த மாதிரி பேசுகிறாங்க. இல்லை, கண்டுக்கிறது இல்லை, கேரக்டர் அதுதான். ஒரு சைக்கோ எப்படி இருப்பாலும் அவங்க ரெகுலராக இருக்கிறது தானே. அது அவங்க வீட்டுக்கு போகிறதுனா பிடிக்கல, மகளை பிடிக்கல, ஒய்ஃபை பிடிக்கல, பையனை பிடிக்கல, அப்பாவை பிடிக்கல, அம்மாவை பிடிக்கல, ஆனால் அட்லியை பிடிச்சிருக்கு. அதனால அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வளைகாப்புக்கு. ஏன்னா அட்லி வந்து ஒரு பெரிய ஒரு அட்லி ஏன் போகுதுன்னா, அட்லி தன்னுடைய படம் டைரக்டர்ன்றது மட்டும் இல்லாமல் விஜயை வச்சு இதை விட பயங்கரமான படம், விஜய்க்கு வாழ்க்கை கொடுத்த படம்லாம் இருக்குது. அந்த டைரக்டரோட பிள்ளை கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்குலாம் போயிருக்க மாட்டாப்புல. அட்லி என்னன்னா, அட்லி ஒரு லாபியிஸ்ட். அட்லி வந்து இப்போ என்னன்னா, அதானி அம்பானி கூட எல்லாம் பயங்கரமாக நெருக்கமானதுனால அந்த லாபி என்னைக்கா இருந்தாலும் நமக்கு தேவைப்படும். இப்போ எலெக்ஷன் வரப்போது அட்லியை வச்சு பேசி கூட ஒரு லாபி ரெடி பண்ணுவாங்க. இப்போ அம்பானிகிட்ட வந்து ஒரு டொனேஷன் கேட்குறாங்கன்னா அது விஜய் போய் நேரடியாக கேட்க முடியாது. அப்போ வந்து ஏஜென்சிக்காரன் வந்து இவரோட லிங்க்ல இருப்பார், அட்லியை வச்சு அந்த ஏஜென்சிக்காரனை பேசி, அந்த ஏஜென்சிக்காரன் அம்பானிகிட்ட பேசி, இந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட்டில் இவ்வளோ இது இருக்குது, இவர் ஜெயிச்சார்னா நம்ம பயன்படுத்திக்கலாம், 4 பைப் லைனை போடலாம், 10 ஒரு 1000 பங்கை போடலாம், பெரிய சம்பாரிச்சிடலாம், ஒரு 500 கோடி ரூபா கொடுத்தோம் அப்படின்னா, இவர் வந்துட்டார் அப்படின்னா 5000 கோடி நம்ம சம்பாரிச்சிடலாம் உடனே அப்படின்ற லாபிக்காக போகிறது தான் அது. அதே இது இவனுடைய ரசிகர்கள் செத்தான் போனான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹியூமன் கேட்டல்ஸ். அவனுக்கு 10 லட்சம் தூக்கி போட்டு நம்ம அப்படி சென்டிமெண்ட்டாக பேசணும்னா காலில் விழுந்து போயிடுவாங்க அப்படின்றது. அதே நேரத்தில் இந்த லாபியை விட்டு கொடுக்கணும், அதுக்காக போனது தான். இவ்வளோ விஷயங்கள் விஜய் பற்றி நான் ஒன்றா வெளியில் வந்திருக்கு. விவாகரத்து அது நடந்ததாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த கரூர் விஷயம், த்ரிஷா கூட போனது நிறைய வந்துட்டே இருக்குது. இதில் சில பேர் அறிவுள்ளவர்கள் வந்து இதுக்கு மேலே இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுல வந்து ஒரு நியாயம் இல்லைன்றதை போயிடுறாங்க. ஆனால் இன்னமும் சில பேர் அதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டே இல்லை, இது வந்து அவங்களோட சதி இவங்களோட சதின்னு சொல்கிற அந்த மனநிலை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? அந்த மனநிலை வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களாம்மா? அதுதான் ஹியூமன் கேட்டல்ஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஓரளவுக்கு சிந்திக்கிறவன் இருப்பான், படித்தவன். இல்லை, ஒரு என் கேள்வி ஒன்று என்ன வருதுன்னா, இவ்வளோ வெளியில தெரியுது கண் கூட, இப்பவும் நீ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற, இன்னமும் உனக்கு இல்லை, அது ஒரு சைக்கிக் மென்டாலிட்டி தான். அது ஒரு அவங்களுக்கு புரிதல் இல்லாத மனிதர்கள். அவர்கள் வந்து பரவாயில்ல இருக்கட்டும், அவர் தப்பு செய்யலையா, இவர் தப்பு செய்யலையா அப்படின்னு நியாயப்படுத்துறாங்க. அவன் புருஷனா அவன் பொண்டாட்டியே பண்ணான்னா ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் அடுத்தவன் பண்ணால் ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சைக்கோ கும்பல். அந்த கும்பல் தான் இப்போ ஓட்டு. அந்த கும்பல் பெருசாலாம் கிடையாது, ஒரு 5%, தமிழ்நாட்டில் 5%, 10% இருக்குது அடிமுட்டாள் கும்பல். அந்த கும்பல் வந்து ஏன் மாற்றம் வந்தா என்ன, புதுசாக வந்தா என்ன, நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க 30 வருஷமா இங்கே அவங்க புருஷன் நல்லா தாங்க இருக்குது, பிள்ளையெல்லாம் பெற்றுருக்கோம், அதெல்லாம் பண்ணுங்க, படிக்க வச்சிருக்காரு, எல்லாத்துக்கும் இது பண்ணியிருக்காரு, அப்போ ஏமா ஒரு புருஷனோடய வாழ்கிற, 20 வருஷம் வாழ்ந்துட்டால அவனை துரத்தி விடு அப்படின்னா ஒரு மாற்றம் வேணாமா? எப்படி ஒரே புருஷனோட இவ்வளோ நாள் இருக்க அப்படின்னு கேட்டால் அந்த லேடி என்ன சொல்லுவா? அப்போ அது மட்டும் போக மாட்டேன் இல்லை அந்த புருஷன் போவானா? ஏன் பொண்டாட்டிகிட்ட 20 வருஷம் என்னையா வயசாகி போச்சு, இதை மாற்றியா, ஒரே பொண்டாட்டியை வச்சுக்கிங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டால் ஒத்துக்குவாங்க. நல்லா தாங்க போயிட்டு இருக்கேன். நல்லா போனாலும் என்ன, நல்லா போனால் என்ன, ஒரு மாற்றம் வேணாமா? மாற்றம் வேணாமா? அதை மட்டும் ஏன் மாற்ற பண்ணுறீங்க? விஜயை மட்டும் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, திமுக மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அதை மட்டும் ஏன் புருஷனை பொண்டாட்டி மாற்றிட வேண்டியதா, இல்லை புருஷனை மாற்றிட வேண்டியதா, இல்லை பிள்ளையை மாற்ற? ரொம்ப நாளாக பிள்ளை இருக்குது, 25 வயசா காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு தூக்கி அந்த பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வேலை பார்க்குற பிள்ளைய வர வச்சு நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைக்க மாட்டேறாங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இப்படி நினைக்கிறேன். இப்போ எலெக்ஷன் வந்து கொஞ்ச நஞ்சம் இருந்தா அந்த வாக்கு வரும் அப்படின்றது கூட இப்போ அதிகமா குறைஞ்சு போச்சு. எப்படி இருக்கும் சார் இந்த 2026? மனுஷன் நம்பாம தானே எலெக்ஷன் வைக்கிறாங்க. இல்லைன்னா நம்மளே முடிவு பண்ணிட்டோம்னா எலெக்ஷன் செலவு மிச்சம். அதனால எலெக்ஷன் கொஞ்ச நாள் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ரொம்பவே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற வரலாற்றிலே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு எலெக்ஷன் இதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் எப்படி வந்து ஒருத்தரும் அவங்களோட பேச்சுகளை வந்து தொடங்க போகிறாங்க, மக்களை போய் சந்திக்க போகிறாங்க அப்படின்றது. நிறைய விஷயங்கள் பேசணும். மிக்க நன்றி.